வணக்கம் மக்களே. ஒரு வழியாக சண்டே முடிஞ்சிருச்சு. மண்டேனாலே கடி தான். சரி, நான் இப்போ தான் எந்திரிச்சேன். அப்படியே நான் கடைக்கு போனால் எல்லோரும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக முடிய மேலே மட்டும் கோதிட்டு அதே கொண்டையோடு நான் வந்து காய்கறி வாங்க போகணும். போயிட்டு நான் நேற்றே நைட்டே வாங்கி வச்சுருக்கணும். நேற்று ஈவினிங்கே வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் இப்போ தான் வாங்க போகிறேன். போயிட்டு நடக்க முடியாமல் நடக்குது. படப்படன்னு ஆயிடுச்சு. லேட் ஆகிடுச்சு. மெய்டு வந்துட்டாங்க. லேட்டாக மண்டே மட்டும் ஒரே பதட்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படப்படன்னு வெயிட்டு தூக்கக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாங்க வெயிட்டு எதுவும் தூக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நான் இடுப்பில் அப்படியே சுமந்துட்டு வரேன். வந்துட்டு நான் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறி எல்லாம் கவர் போட்டு வச்சுட்டு நான் அவங்கக்கிட்டே சமையக்காரங்ககிட்டே நான் வந்து சமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லா பொருளும் அவங்க சமைச்சிட்ருப்பாங்க. இப்போ நான் மேலே போய் நம்ம பாப்பாவை கிளப்ப வேண்டியது தான். அம்னி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களை கிளப்புறோம். அதுக்கப்புறம் இப்போ மேடமை நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும் ஃபஸ்ட்டு. அதுதான் மெயின் மோட்டிவ். அவள் எப்படியாவது ஒரு 8:30க்குள்ளே கிளப்பிட்டேன்னா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும். அப்படி ஆஃபீஸ்க்கு நான் வந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா நான் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கி பார்த்துருவேன். அதுக்கப்புறம் வந்து சரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூமை வேறு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகணும். இல்லாட்டி வந்து நான் அப்படியே போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு நான் திட்டு வாங்குவேன். ஸோ மண்டேனாலே கொஞ்சம் கடி தான். ஏன்னா நாளைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே அடி பண்ணுறப்போ கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். சரி, நான் கிளம்பிட்டு நான் மண்டே கூப்பிட்றேன். சரிங்களா? நான் பாப்பாவை இப்போ கிளப்புறேன். பாய்.